இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். வணக்கம், சிவராமன், சேலம் மாநகர் மாவட்ட அஇஅதிமுகலேருந்து பேசுகிறேன். வர தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்குற்றங்கள் அளவு கடந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் படிக்கிற ஒரு கல்லூரி மாணவியும் அவங்களோட நண்பர்களும் ஆண் நண்பரும் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு 3 இளைஞர்கள் படை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக அந்த கூட இருக்க பையனை அடிச்சு போட்டுட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஏற்பட்டிருக்கேன். இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு விஷயத்த சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா நடந்திருக்க இடம் பார்த்தோம் அப்படின்னா விமான நிலையம். இப்போ 24 மணி நேரமும் சிஆர்பிஎஃப் வீரர்கள், லோக்கல் போலீஸ், இந்திய ராணுவம்னு சொல்லிட்டு எந்நேரமும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இடம் தான் அந்த இடம். அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்பு அஜாக்கிரதை இருந்திருக்கணும் இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறையினால. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்கு, ஆனா எந்த ஒரு மீடியாவும் பெருசா அதை பத்தி பேசல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக யார் கலக்க குரல் இருக்குன்னா, அடுத்த தலைமைக்கு யார் ஒரு புரட்சியோட பேச போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த மீடியாக்கள் நடந்துட்டு இருக்கு. சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இவ்வளவு பெருசாக வேண்டிய ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளியே தெரியாம நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எத்தனை அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தாலே மனசு பதறதுங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக விஷயங்கள்லயே இந்த மாதிரி ஒரு தீவிர நடவடிக்கை அப்படின்னு ஒரு எடுத்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஆனா நம்ம இதை கடந்து போக பழகிட்டோம். இந்த நியூஸ் சேனல்ஸ் இதை மறைக்கிறதுக்கு பழகிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்க.